Hello friends, welcome to my channel Stocks and Investment Tamil. இந்த வீடியோல ஜெனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் IPO ரிவ்யூவை பார்க்க போறோம். இந்த கம்பெனி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து 2006ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியா இருக்காங்க. MSME லோன்ஸ் தராங்க, அஃபோர்டபுள் ஹவுசிங் லோன்ஸ் தராங்க, NBFCக்கு டேர்ம் லோன்ஸ் தராங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் அகைன்ஸ்ட் லோன்ஸ் தராங்க, 2 வீலர் லோன்ஸ் அண்ட் கோல்ட் லோன்ஸ் வந்து தர கம்பெனியா இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021 ரெவன்யூவா 2720 கோடி, ப்ராஃபிட்டா 72 கோடி. 2022 ரெவன்யூவா 3062 கோடி, ப்ராஃபிட்டா 17 கோடி. 2023 ரெவன்யூவா 3699 கோடி, ப்ராஃபிட்டா 255 கோடி. 2023 அதாவது 6 months ஃபினான்ஷியல் இயர் 2024ல ரெவன்யூ 2215 கோடி, ப்ராஃபிட் 213 கோடியா இருந்திருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2021 to 22 குறைஞ்சிருக்கு. ஆனா 2022 23 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மடங்குக்கு மேல அவங்க ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. இவங்களோட நெட் வர்த் 6 months ஃபினான்ஷியல் இயர் 2024 டேட்டா படி 2547 கோடியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியோட அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் 28105 கோடியா இருக்கு 6 months ஃபினான்ஷியல் இயர் 2024 டேட்டா படி. இந்த கம்பெனியோட EPS ஃபினான்ஷியல் இயர் 2023ல 42.64 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் பெர்சன்டேஜ் 14.40% இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 323 ரூபாவா இருக்கு. ROE பெர்சன்டேஜ் 16.78% இருக்கு. எபிட்டா பெர்சன்டேஜ் 8.77% இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் லிமிடெட், ஸ்பாண்டனா பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெட், பந்தன் பேங்க் லிமிடெட், உஜ்வான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிடெட் அண்ட் உத்தரகாண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெடா இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ எடுத்து பார்க்கும்போது இவங்க ஆல்மோஸ்ட் டாப் 5 பிளேயர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்களும் ஒரு 5th பொசிஷன் 4th பொசிஷன் வந்து இருக்காங்க. இவங்களோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3rd பெஸ்டா இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி வந்து யார் இருக்காங்கன்னா கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் அண்ட் ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து இருக்காங்க. இவங்களோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 2nd பெஸ்டா வந்து இருக்கு, அதாவது 3rd பெஸ்டா இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஸ்பாண்டனா பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெட், கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் லிமிடெட் இருக்காங்க. ஸோ இவங்களோட பியர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 10 பிரைஸ் டு earning ரேஷியோல வந்து மேக்ஸிமம் 665 பிரைஸ் டு earning ரேஷியோல வந்து இருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் பெர்சன்டேஜ் வந்து 14.40 வந்து இருக்கு. பிளஸ் இவங்க பியர்ஸ் எல்லாமே வந்து மினிமம் 1.89ல இருந்து மேக்ஸிமம் 4 டைம்ஸ் புக் வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. கம்பெனியோட IPO டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 to 9 February 2024. IPO பிரைஸ் 393 rupees வந்து 414 rupees ஒரு ஷேரா இருக்கு. ஆஃபர் ஃபர்ஸ்ட் செல் 108 கோடி அளவுக்கு இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 462 கோடி இருக்கு. இது டயர்மெண்ட் கேபிட்டலுக்கு யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. IPO சைஸ் 570 கோடி, லாட் சைஸ் 36 ஷேர், 14,904 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேரா இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. லிஸ்டிங் ஆன் BSE and NSE. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 12 February 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 13 February 2024, IPO லிஸ்டிங் ரேட் வந்து 14 February 2024 இருக்கு. ப்ரீ IPO இஷ்யூல வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் 24% அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாஸ் பர்ஃபார்மன்ஸ், இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ், அதுக்கப்புறம் பேங்கிங் ரிலேட்டட் மெட்ரிக்ஸ், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வியூ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2008ல இருந்து இவங்களோட டோட்டல் கஸ்டமர் சர்வ் பண்ணது வந்து 12 மில்லியன் கஸ்டமர்ஸா இருந்திருக்காங்க. அதுல March 31, 2023 டேட்டா படி 4.5 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து ஆக்டிவ் கஸ்டமர்ஸா இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிரசன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 750 பிரான்ச்சஸ் வந்து 22 ஸ்டேட்ல வந்து பிரசன்ஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட கிராஸ் அட்வான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,18,389 மில்லியனா March 31, 2021ல இருந்தது. 1,80,007.41 மில்லியனா March 31, 2023 டேட்டால வந்து உயர்ந்திருக்கு. CAGR எடுத்து பார்க்கும்போது 23% அளவுக்கு கிராஸ் அட்வான்சஸ் உயர்ந்திருக்கு. அதே சமயத்துல கிராஸ் செக்யூர்ட் அட்வான்சஸ் வந்து 50,760 மில்லியனா 2021ல இருந்தது. 99,047.51 மில்லியனா வந்து பாத்தீங்கன்னா 2023ல வந்து இருந்திருக்கு. இந்த கிராஸ் செக்யூர்ட் அட்வான்சஸ் வந்து 39.69% CAGRல உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனி டாப் 4 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன் இந்தியாவா இருக்காங்க. டெபாசிட் சைஸ் அந்த டீடைல்ஸை எடுத்து பார்க்கும்பொழுது இதனாலதான் நம்ம தமிழ்ல வந்து 4th லார்ஜஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு சொல்லியிருந்தோம். இந்த கம்பெனியோட வந்து பேங்கிங் ரிலேட்டட் மெட்ரிக்ஸ், அதாவது அசெட் குவாலிட்டி எடுக்கும் பொழுது கிராஸ் NPA 2.74%, நெட் NPA 0.87%, ப்ரொவிஷனல் கவரேஜ் ரேஷியோ, அதாவது பேட் லோன்ஸ் ரைட் ஆஃப் பண்ற அதை மெட்ரிக் பண்றது குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 64.92% இருக்கு. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் 7.40% இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 7.76% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்
1.61% இருக்கு. காசா ரேஷியோ வந்து 20.49% இருக்கு. டயர் 1 கேபிட்டல் ரேஷியோ 11% மேல இருக்கு. இந்த கம்பெனியோட கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல ஆவரேஜ் இபிஎஸ் 24.63 இருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 8.78% இருக்கு. வேல்யூவேஷன்ஸ்குள்ள வரும்பொழுது இவங்களோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 346 ரூபாய் எடுக்கும் பொழுது பிரைஸ் டு புக் வேல்யூ 1.20 இருக்கு. இதே போஸ்ட் ஐபிஓ நேவான 298 ரூபாய் எடுக்கும் பொழுது பிரைஸ் டு புக் வேல்யூ 1.39 இருக்கு. இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023 டேட்டா எடுக்கும் பொழுது ஒரு 9 டைம்ஸ் கிட்ட வருது. இதே ஃபார்வர்ட் லுக்கிங் ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கும் பொழுது இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 10.15 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூவா இருந்தாலும் சரி, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இருந்தாலும் சரி, இவங்க மென்ஷன் ஆர்ஹெச்பில மென்ஷன் பண்ண பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல ஒரு ஸ்மால் வேல்யூவேஷன்ஸ் கேப் லிஃப்ட் இருக்கு. ஸோ இவங்க கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரிசல்ட்ஸ் வைஸ். அந்த வேல்யூவேஷன் கேப்பை வந்து இந்த ஸ்டாக் பூர்த்தி செஞ்சு இவங்களோட ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் மேலே ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனியோட நெட் என்பிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.87 செப்டம்பர் 30, 2023 வந்து இருந்திருக்கு. இது 2023 வந்து 2.64% இருக்கு. இவங்களோட பேட் மார்ஜின்ஸ் 2023 8.36%, 2022 7.32%, 2023 7.73%, இதே 6 months financial year 2024 7.76% இருக்கு. ஸோ கடந்த 2 ஃபினான்ஷியல் இயர் தரம் சரி, 6 month financial year தரம் சரி, இவங்களோட நெட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து 7% மேல இருக்கு. ROCE மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 6.51%, 1.53%, 6.78%, 19.60% இருக்கு. ROE பெர்சன்டேஜ் எடுக்கும்போது ஆன் ஆவரேஜ் வந்து 11% இருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. ஸோ இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அன்செக்யூர்ட் லோன்ஸ் தான். ஏன்னா 2019 இந்த கம்பெனி டேட்டா எடுத்து பார்க்கும்போது இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்திருக்காங்க. அசெட் குவாலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 5% மேல 7% மேல இருக்கு. அந்த லோன்லாம் ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி 2021, 22, 23 வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருந்திருக்காங்க. பிளஸ் சர்டன் கிரிமினல் அண்ட் டாக்ஸ் ரிலேட்டட் லீகல் ப்ரொசீடிங் வந்து இந்த கம்பெனிக்கு மேல இருக்கு. அது இந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டா போச்சுன்னா கம்பெனி கொஞ்சம் ப்ரெஷர்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் காஸ்ட் ஆஃப் கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா 2023 கம்பேர் பண்ண சொல்லும்போது 6 month financial year 2024 கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் கிரெடிட் உயர்ந்துச்சுன்னா இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருந்தாலும் சரி, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி கொஞ்சம் டிராப் ஆக வாய்ப்பு இருக்கு. டோட்டல் டெபாசிட்ஸும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு உயரல. 2021 கம்பேர் பண்ண சொல்லும்போது 2023 சப்ளை பண்றதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனியோட லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து 26% அளவுக்கு காட்டுது. ஒரு ஷேருக்கு 108 ரூபாய் அளவுக்கு ஜிஎம்பி இருக்கு. 522 ரூபாய் அளவுக்கு லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 5 ரேட்டிங் ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து இருக்கு. ஓவராலா ஒரு நல்ல லிஸ்டிங் வந்து தரும். பிளஸ் வேல்யூவேஷன்ஸ் கிளாப் கொஞ்சம் பிரைஸ் டு புக்லயும் இருக்கு, பிரைஸ் டு ஏர்னிங்லயும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாக் ரேலி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல இந்த ஸ்டாக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸும் சரி, காஸ்ட் ஆஃப் டெபாசிட்ஸும் சரி இந்த ஸ்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2023 கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் கிரெடிட் காஸ்ட் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு. நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க் ரிசல்ட்ஸும் எடுத்து பார்த்தாங்களும் சரி இந்த ஒரு ரீசன் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளும் ஹைல இருக்கு. ஆர்பிஐயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீட்டைல் லோனோட ரிஸ்க் வெயிட்டேஜும் அதிகமா இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்ல ப்ரெஷர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் கொஞ்சம் இன்டாக்டா தான் இருக்கு. காரணம் என்னன்னா இவங்க அசெட் குவாலிட்டி வந்து 7.5 மேல இருந்ததை இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% அளவுக்கு கிராஸ் என்பிஏவும் நெட் என்பிஏ 1% கீழே வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்க டர்ன் அரௌண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிரசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கு. முக்கியமா வந்து தமிழ்நாடு, கர்நாடகா அந்த மாதிரி ஸ்டேட்ல வந்து நிறைய கிராஸ் அட்வான்சஸ் ஷேர்ஸும் வந்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் டெபாசிட்ஸ் அட்வான்சஸ் கொஞ்சம் உயர்த்தினாங்கன்னா, செக்யூர்ட் லோன்ஸஸ் கொஞ்சம் உயர்த்தினாங்கன்னா, கோல்ட் லோன்ஸும் அப்படி இப்படி கொஞ்சம் உயர்த்தினாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற மெட்ரிக்ஸ் வந்து இப்ப இருக்கிற ட்ராக்ல வந்து போயிருந்தாங்களா லாங் டேர்ம் இன்டாக்டா தான் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓலயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.